கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். நாம் தேவ பிரசன்னத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது தேவன் தாமே நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5 தொடக்கம் 12 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5 தொடக்கம் 12. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயம் நினைவுகள் தோற்றமும் நித்தமும் கொள்ளாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு இசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியிலே வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரு பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருந்தது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்ற 3 குமாரனை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதும் மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாய் வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினாலும் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் நம்முடைய கடந்த காலத்தை சற்று நாம் திரும்பி பார்த்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இன்றையோடு கூட லாக்டவுன் முடிந்து 3வது வாரத்துக்கு நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் முதல் தடவையாக கடந்த கொரோனாவுக்கு பின்பதாய் முதல் தடவையாக அநேகர் சபையில் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சம்பவங்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக பார்க்கிறோம். நோவாவுடைய வம்ச வரலாறை குறித்து நமக்கு தெரியும். நோவாவை தேவன் தெரிந்து கொண்டதையும், நோவாவை கொண்டு கர்த்தர் கட்டின பேழையையும், நோவாவின் நாட்களில் நடந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே 2000 வருஷங்களுக்கு முன்பதான் அங்கே தேவனுடைய காலத்திலும் நோவாவுடைய காலத்திலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய காலத்திலும் நானும் நீங்களும் கடந்த நாட்களிலே முகம் கொடுத்த லாக்டவுன் என்கிறதான அந்த காலத்திலே நம்முடைய தேவதாசர்களும் முகம் கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்துல கடந்த காலத்துல நிறைய உங்களுக்கு நான் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பும் பொழுது, ஆன்லைன்ல நான் பேசுற பொழுது தொடர்ந்து இந்த காலகட்டத்திலே தேவன் அதை அனுமதித்த காரியம், இதை தேவன் எப்படி அனுமதித்தார், இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பல செய்திகளை நாம் கேட்டிருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆகையினாலே இந்த பகுதியை நாம் பார்க்கிற பொழுது பார்க்கிறோம், நோவாவினுடைய குடும்பத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கிற பொழுது நோவாவினுடைய மனைவி, பிள்ளைகள், 3 பிள்ளைகள் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், தேவன் பூமியை பார்த்து எல்லாவற்றையும் படைத்தது மட்டுமல்லாமல் அவர் பூமியை கண்ணோக்கி பார்த்தார். பார்க்கிறோம், ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி தேவனுடைய கண்கள் அங்கே பூமியை நோக்கி பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் மனுஷனோடு கூட சஞ்சரிக்கவும் மனுஷனோடு கூட வாழவும் விரும்பின தேவன். 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, தேவன் மனுஷனோடு கூட சஞ்சரித்தார். பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே தேவனுடைய ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. இப்படியாய் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி தேவன் அங்கே ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி ஆசீர்வதித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்து அங்கே அவருடைய சரித்திரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது நோவாவின் காலத்திலே வருகிற பொழுது ஆண்டவர் பூமியை கண்ணோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய கண் பார்வைக்கு தெரிந்த சில காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பார்க்கிறோம், அதிலே 5 தொடக்கம் 12 வசனங்களிலே தேவனுடைய கண்கள் பூமியை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் அங்கே 5 காரியத்தை அங்கே பார்க்கிறார். முதலாவது காரியம்,
5வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது முதலாவது காரியம் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் அவன் இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாய் இருந்தது என்று பார்க்கிறோம். மூன்றாவது தேவனுக்கு முன்பதாக பூமி சீர்கெட்டதாய் காணப்படுது என்று பார்க்கிறோம். நான்காவது பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். ஐந்தாவது மாமிசமான யாவரும் பூமியிலே தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நான் வாசிக்கப்பட்ட இந்த வேத தியானத்திலே 5 சம்பவங்கள் தேவனுடைய பார்வைக்கு எட்டினது. அந்த 5 காரியங்களும் அவருடைய பார்வைக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனுஷனை உண்டு பண்ணினதினாலே என் இருதயம் விசனப்படுகிறது, நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், அவர்களை பார்க்கிறோம் அழிக்கும்படியாக. 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாமிசமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பதாய் வந்தது, அவர்கள் எல்லோரையும் நான் பூமியில் அவர்களினாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இந்த தீர்மானத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னால், தேவன் பூமியை கண்ணோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் படைத்த பூமி, தேவன் பூமியிலே ஜனங்களை உண்டு பண்ணி ஆண்டவர் அங்கே பூமியிலே அவர் உலாவுகிற தெய்வமாய், மனிதர்களிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிற தெய்வமாய், ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தெய்வமாய் இருந்தபடினாலே தேவனுடைய அந்த திட்டம் அங்கே முறியடிக்கப்பட்டது. நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாளுடைய அந்த கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் சந்தோஷமான ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். பின்பதாய் பூமியிலே நடந்த சம்பவங்களை குறித்து நாம் வாசித்து பார்க்கிற பொழுது நோவாவுடைய காலம் வரைக்கும் பெண் கொடுத்து பெண் எடுத்து குடித்து வெறித்து அவர்கள் களியாட்டுகளை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு அவருடைய கூக்குரல் எட்டினது. தேவன் பூமியை கண்ணோக்கி பார்க்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் பார்த்த 5 சம்பவங்கள் அவருடைய இருதயத்துக்கு விசனத்தையும், அவருடைய இருதயத்துக்கு மனஸ்தாபத்தையும், அவருடைய இருதயத்துக்கு வேதனையும் உண்டு பண்ணினது. அந்த 5 காரியங்களை அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5 தொடக்கம் 12 உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது திரும்ப உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. இரண்டாவது, அவன் இருதயம் நினைவுகள் கொள்ளாததாக இருந்தது. மூன்றாவது, தேவனுக்கு முன்பதாக பூமி சீர்கெட்டதாய் காணப்பட்டது. நான்காவது, பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. ஐந்தாவது, மாமிசமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 5 சம்பவங்களும் தேவனுடைய பார்வையிலே பூமியிலே நடந்ததை அவர் கண்களுக்கு அது அவர் நோக்கி பார்க்கிற பொழுது இந்த 5 சம்பவங்களையும் அவர் காண்கிற பொழுது தேவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். நாம் பார்க்கிறோம், கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது நாமும் முகம் கொடுத்த பலவிதமான பாடுகளும் வேதனையும் கொள்ளை நோயும் பயங்கரமான காலங்களுக்குள்ளே நாம் கடந்து சென்றோம். எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை வியாகுலங்கள், எத்தனை பாடுகள் பயங்கரமும் நம்மை கடந்து வந்த நாட்களிலே பல தேசங்கள், பல நாடுகள் அங்கே அங்கலாய்த்துக் கொண்டிருந்தது. பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் தங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தது. எப்படி நாங்கள் இந்த காரியத்திலிருந்து நாம் வெளியே வர முடியும், எப்படி இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட முடியும், இதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு பல விதத்திலே பல தேசங்கள் நெருக்கப்பட்டதையும் அவர்கள் அங்கலாய்த்ததையும் நாங்கள் காண்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இங்கு சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களும் ஒருவேளை வேதம் சொல்கிறது கொள்ளை நோயை ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம். இன்னும் ஒரு பகுதியை வாசிப்போம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7:13 ஒருத்தர் எடுத்தவர் வாசி. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது மிகவும் அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. 7:13 அங்கே பகுதி இப்படி சொல்கிறது. புதிய பழைய ஏற்பாட்டில் 551வது பக்கம் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது, அந்த வார்த்தை எப்படியா ஆரம்பிக்கிறது? நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கும் பொழுது, நான் தேசத்திலே வெட்டுக்கிளிகளை தேசத்தை அழிக்கும்படி வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிடும் பொழுது பார்க்கிறோம், அல்லது என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது. அந்த வசனம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா நான் என்று ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே நான் என்கிறது யார்? வேதம் சொல்லுகிறது, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர், நான் ஆதியும் அந்தும் அல்பாவும் ஒமேகாவுமானவர், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமானவர்,
என்று சொல்லி பல இடத்திலே நான் ஆபிரகாமை தேவன், ஈசாக்கி தேவன் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த நான் என்கிற ஆரம்பிக்கிற இந்த தேவன் என்ன செய்யறாருன்னா, அவர்தான் மழையே இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கிறாரா. வெட்டுக்கிளிகள், கடந்த காலத்திலே வெட்டுக்கிளிகளுடைய காரியத்தை நாம் அநேகமாய் கண்டிருந்தோம். இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இது எல்லாத்தையும் நான் அதை அனுமதிக்கிறேன், கொள்ளை நோயை நான் அனுமதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லுகிறது. கடந்து வந்த காலங்களில் நமக்கு ஏற்பட்ட இத்தனை கொள்ளை நோய்களில் இருந்து தேவன் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார். அது ஒரு பக்கம் இருக்க பார்க்கிறோம். இத்தனை காரியத்துக்கும் காரணம் என்ன என்று பார்த்தால், தேவனுடைய இருதயத்திலே இருந்த வேதனையும் மனஸ்தாபமும் விசலமுமாய் காணப்பட்டது பார்க்கிறோம். ஏன் தேவன் இந்த கொள்ளை நோயை அனுமதித்தார், ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை தேவன் அனுமதித்தார் என்று நாம் பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 1:28 அங்கே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, 1:28 நாம் வாசிக்கிற பொழுது அந்த பகுதி சொல்கிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியிலே நடமாடுகிற சகல மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று அந்த வசனம் சொல்கிறது. தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய காரியம் என்ன? அங்கே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலுகி பெருகி தேவன் பூமியை நிரப்ப வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் இங்கு மனுஷனுடைய காரியம் என்னவா இருந்திருந்தால், தேவனால் கொடுக்கப்பட்ட கிரமத்தை மீறினதையும் அவர்களுடைய அக்கிரமம் பெருகினதையும் அங்கே நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இதன் நிமித்தமாய் தேவன் அங்கே விசனப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். அவருக்கு அது மனஸ்தாபமாய் காணப்பட்டது. ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? நாங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும், நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை அப்படியே ஆசீர்வதித்தார். இப்படி ஆசீர்வதித்த தேவனுடைய பார்வையில நாம் செய்த காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது அங்கே மேலே சொல்லப்பட்ட அந்த 5 காரியங்களும் தேவனுக்கு அது விசனத்தையும் அங்கே வேதனையும் கொண்டு வந்தது. ஆகையினாலே இப்படிப்பட்ட விசனமும் வேதனையும் மனஸ்தாபமும் நிறைந்த தேவன் நான் பார்க்கிறோம். அவருடைய கண்கள் பூமியை பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கிற பொழுது, ஆதியாகம புத்தகம் 6ஆவது அதிகாரம் 2, 3 வாசிக்கிற பொழுது அந்த பகுதி சொல்லுகிறது, தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிகமாய் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற வருஷம் 120 வருஷமே. அந்நாட்களில் ராட்சசர்கள் பூமியில இருந்தார்கள். இப்ப தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதினாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்கள் பூர்வ காலத்திலே பேர் பெற்ற மனுஷராய் பலவான்களானார்கள். அந்த 3 வசனங்களும் சொல்லுகிறது. தேவனுடைய பார்வையில் நடந்த இன்னும் ஒரு சம்பவம் என்னவென்றால், இங்கே பார்க்கிறோம், தேவகுமாரரும் மனுஷ குமாரத்திகளோடு கூட அங்கே சௌந்தரியம் உள்ளவர்கள் அறிந்து அவர்களோடு கூட அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆகையினாலே தேவன் அங்கே இதிலே அவர் அங்கே விசனப்படுகிறதையும் அந்த 2, 3, 4 வசனங்களை பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், இந்த காரியங்கள் தேவனுக்கு ஒரு கோபத்தை விசனத்தை உண்டு பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நான் பார்க்கிறோம், அநேக நாடுகளிலே தேசங்களிலே ஆணை திருமணம் முடிக்கிறது, பெண்ணை திருமணம் முடிக்கிறதும் இது மிகவும் அங்கே வழக்கத்துக்காகவும் அது அனுமதிக்கப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சீர்கெட்டதுமான காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய பார்வையிலே சீர்கெட்டதும் தேவனுடைய சட்டத்தை மாற்றியதுமாக இருந்த பொழுது மனுஷன் தேவனுக்கு பயமற்று போனதினாலும் அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் கொள்ளாதது என்று அறிந்ததினாலும் இது தேவனுடைய பார்வையிலே மிகவும் கொடுமையா இருந்தபடினாலே தேவன் இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நம்மை கர்த்தர் கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட காலம் நாம் பார்க்கிறோம். கடந்த நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதிகளிலேயும் ஆண்டவர் அங்கே நோவாவை சந்தித்து, நோவாவினுடைய நாட்களிலும் ஜனங்கள் அங்கே பெண் கொடுத்து பெண்ணெடுத்து குடித்து வெறித்து வாழ்ந்துகிற பொழுது தேவனுடைய பார்வையில காணப்பட்ட அந்த 5 சம்பவங்களும் அங்கே நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த நாட்களில் நீங்களும் லாக்டவுன் பண்ணி வைத்தது போல நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் ஒரு சில காலங்கள் லாக்டவுன் பண்ணி வைக்கக்கூடிய காலத்துக்குள்ளே தேவன் காரணம் என்ன? அந்த சம்பவங்களை நான் பார்க்கிற பொழுது இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்களும் இருக்கிற காலங்கள், நாங்களும் கடந்து வர காலங்களிலேயும் தேவனுடைய பார்வை நம்மை நோக்கி பார்க்கிறது, பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன்
அவர் அருவருக்கு அல்லது தேவன் வெறுக்கிற காரியத்தை அவர் காண்கிற பொழுது சில கொள்ளை நோய்களை தேவன் என்ன செய்யறாரு? பூமிக்கு அனுமதிக்கிறார். ஆகையினாலே இந்த அனுமதி தேவனிடத்திலே வந்தது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். பார்க்கிறோம், இப்படிப்பட்ட காலத்திலே தான் அங்கே பார்க்கிறோம் நோவாவையும் அவருடைய குடும்பத்தை தேவன் கண்டார். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஜனங்கள் பெண் கொடுத்து பெண் எடுத்து குடித்து சீர்கெட்டது அங்கே உலகம் முழுவதும் அங்கே பாவத்திலே மூழ்கி இருக்கிற பொழுது கர்த்தர் பூமியை அழிப்பறியா இதயத்தில் சித்தம் கொள்கிறார். அவர் அங்கே பூமியை நோக்கி பார்க்கிற பொழுது இங்கே வேதம் சொல்கிறது, நோவா அந்த நாட்களிலே நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களை தயவு கிடைத்தது. பூமியையும் அதில் உள்ள மனுஷர் யாவற்றையும் அடிக்கவும் நிக்கிரகப்படவும் தேவன் திட்டமிட்டார். ஆனால் கூட இவைகளுக்குள்ள மத்தியிலே நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. பார்க்கிறோம், இந்த தயவு கிடைத்த நோவாவினுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது பூமியில் உள்ள மனுஷர்கள் எல்லாருமே எச்சரிப்பு கொடுத்து நோவாவிடத்திலே தேவன் ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்கிறார். நோவாவை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பேழையை கட்டும்படியா, உங்களுக்கு தெரிந்த சம்பவம், பேழையை கட்டும்படியா சொல்லுகிறார். நோவா பேழையை கட்டுவதற்கு வேதத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் 100 தொடக்கம் 120 வருஷங்கள் காலங்கள் அந்த பேழையை கட்டுவதற்காக காலங்கள் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 வருஷம் என்று நாம் கணக்கிட்டாலும் கூட இந்த 100 வருஷ காலங்கள், 100 வருஷம்னா ஒரு தலைமுறை, 100 வருஷ காலங்கள் இந்த பேழையை கட்டும்படிக்கு நோவா காலம் எடுக்கப்பட்டது. இந்த 100 வருஷம் நோவா பேழையை கட்டும் பொழுது அங்கே பார்க்கிறோம் 100 வருஷமும் நோவா பைபிள்ல வேதத்துல வாசிக்கிற பொழுது நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று வாசித்து பார்க்கிறோம். நோவா பேழையை கட்டும் பொழுது நோவா சொல்லுகிறார், இயேசு வரப்போறாரு, தேவனுடைய கோபாக்கினை பூமியில வரப்போகிறது, தேவன் பூமியை நிக்கிரகம் பண்ண போகிறார், தேவன் பூமியை அழிக்க போகிறார், தேவனுடைய பார்வையிலே இந்த பூமி மிகவும் சீர்கெட்டதா இருக்கிறது சொல்லி அங்கே நோவாவோடு கூட தேவன் பேசின காரியத்தை நோவா அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற பொழுது நோவா 100 வருஷம் அவன் இருக்கிறான். நீதியை பிரசங்கித்துக் கொண்டே தேவனுடைய சித்தத்தை செய்தவனாய் காணப்பட்டான். பேழையை கட்டுகிறான். பேழையினுடைய காலங்கள் 100 வருஷம் 120 வருஷங்களுக்கு அது காணப்படுகிறது. இத்தனை காலங்களும் என்ன சொல்லுகிறான்னா, வரும் அழிவை குறித்து அங்கே அவன் பிரசங்கித்த பொழுது அந்த ஜனங்களுக்கு அதை குறித்த எந்த விதமான பயமும் காணப்படவில்லை. நோவா பிரசங்கிக்கிறான், தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேல் வந்தது, பூமி சீர்கெட்டதும் தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் பூமியை நோக்கி பார்த்த பொழுது அவர் மனுஷனை குறித்து மனஸ்தாபப்பட்டார். நான் பூமியை நிக்கிரகம் பண்ண போற அழிக்க போறேன்னு சொல்லி பார்க்கிற பொழுது நோவாவை தேவன் நீதிமானை தெரிந்து கொண்டார். நோவாவிடத்திலே தேவன் பொருத்தனையை செய்தார். நோவாவோடு கூட தேவன் பேசுகிற பொழுது நோவா கீழ்ப்படிந்து ஒரு பேழையை கட்ட ஆரம்பிக்கிறார். அந்த பேழையை கட்டுவதற்கு 120 வருஷங்கள் ஆனது. இந்த 120 வருஷமும் என்ன செய்யறார் நோவா? தேவனுடைய கோபாக்கினையை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்புங்கள், கடைசி காலத்தில் அனுக்கிறோம். இப்படிப்பட்ட பிரசங்கங்களை 100 வருஷம் கேட்ட ஜனங்கள் அங்கே மனம் திரும்பாதவர்களாய் தங்கள் மனதிலே தோன்றினவைகளை செய்து கொண்டு பாவத்தின் தண்ணீர் போல பருகிக் கொண்டு அங்கே பாவத்தை விட்டுவிட முடியாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததை நோவா அறிந்திருந்தான். ஆனாலும் கூட நோவாவுடைய 100 வருஷம் 120 வருஷ காலத்திலே அவனுடைய பிரசங்கங்கள் எச்சரிப்பின் சத்தமாய் காணப்பட்டது. இதோ தேவனுடைய கோபாக்கினை பூமியிலே வருகிறது, அவர் பூமியை அழிக்க போகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் தங்கள் வழிகளிலே போனார்கள் என்று வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த நோவாவுக்கு தேவன் கொடுத்த காரியங்கள் என்ன? 40 நாட்கள் இரவு பகலும் அங்கே ஆண்டவர் பூமியில ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட போகிறது, வானத்தின் மதங்கள் திறக்கப்பட போகிறது, அங்கே மழை பெய்ய போகிறது, பூமியை தேவன் அழிக்க போறார் என்று சொன்ன காரியங்களுக்குள்ளே தேவன் கடந்து போவதற்கு முன்பதாகவே நோவாவுக்கு தேவன் ஒரு சில காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம் 40 நாட்கள் மழை பெய்ய போகிறது சொல்லி நாம் அந்த நோவாவுக்கு சொல்லப்பட்ட பின்பதாய் அந்த நோவா கீழ்ப்படிந்து என்ன செய்யறாருன்னா கரெக்டா அந்த காரியத்தை அவர் செய்கிறார். இங்க பார்க்கிறோம் தேவன் நோவாவை பாதுகாத்ததும் தேவனுடைய இரக்கங்கள் நோவாவுக்கு கிடைத்ததும் வருகிற அழிவிலே நீ தப்பிக்கொள்ள வேண்டும் என்கிறதை தேவன் நோவாவுக்கு சொன்னதையும் அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நோவா அப்படியே தேவ சித்தத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. பார்க்கிறோம் பின்பதாய் நோவா அங்கே பாதுகாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்கிறோம் இன்றைய காலத்திலே நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு வேதம் புத்தகம் நமக்கு புதுசு அல்ல.
அநேகர் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 8 வருஷம் 3 வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு வேத புத்தகத்தை குறித்து அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பல செய்திகளை கேட்டிருக்கீங்க, பல பிரசங்கங்களை கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நீங்க நோவா 100 வருஷம் பிரசங்கித்தான். என்ன சொல்லி பிரசங்கித்தான்? தேவன் பூமியை நிக்கிரகம் பண்ண போற, அழிக்க போறா, தேவனுடைய கோபாக்கில பூமியில் வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு இந்த காலத்திலையும் ஒரு சம்பவத்தை பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சபைகளில் பல சுவிசேஷ கூட்டங்கள்ல பல போதகர்கள் பல ஒளிபரப்பு கூடாக, ஆன்லைன் கூடாக, யூடியூப் கூடாக, பேஸ்புக் செய்திகள் கூடாக அல்லது பல வானிலைகளுக்கு கூடாக நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்குது. அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு வருகைக்கான அடையாளங்கள் தான் நானும் நீங்களும் முகப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய், இந்த விதமான காரியங்கள் சொல்லி நாங்கள் பல தடவைகள் நம் காதுகளை கேட்டிருக்கிறோம். நோவா பண்ணின 100 வருஷ பிரசங்கத்தை போல நானும் நீங்களும் பல செய்திகளை கேட்டிருக்கிறோம், பல காரியத்தை அறிந்திருக்கிறோம். என்ன நடக்க போகுது? தேவன் எங்களையும் கொண்டு என்ன செய்ய போறாரு? லாக்டவுன் பண்ண போறாரு என்றதான ஒரு செய்தி நமக்கு கேட்டிருக்கு. எப்படி லாக்டவுன் பண்ண போறாருன்னா, இந்த கொள்ளை நோய் வியாதிகள் வருவதற்கு முன்பதாகவே நமக்கு தெரியும் ஆண்டோட வருகை வரப்போகுதுன்னு அறிந்திருந்தோம். இதெல்லாம் அடையாளம் தான். ஆனா இந்த வியாதியினால இத்தனை காலங்கள் நம்ம உள்ள இருக்க வேண்டி வரும் என்று சொல்லி நமக்கு சரியா தெரியாது. ஆனாலும் நம்ம அதை நாம் அறிந்திருந்தவர்களாய் காணப்பட்டோம். பார்க்கிறோம், இந்த நோவாவுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11, 13, 11 தொடக்கம் 16 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 7, 11 தொடக்கம் 16 வாசிக்கிற பொழுது, நோவாவுக்கு 600 வயதான வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்திலே ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்திலே மதகுகள் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் மழை பூமியின் மேல் மழை பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவுக்கும் நோவாவுடைய குமாரராகிய சேம், காம், யாப்பேத்துக்கும் அவர்களோடு கூட நோவாவுடைய மனைவியும் அவன் குமாரத்திகள் மூன்று மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர்களோடு கூட ஜாதியான சகலவிதமான காட்டு மிருகங்களும் ஜாதியான சகலவிதமான நாட்டு மிருகங்களும் பூமியில் உள்ள ஊறுகிற ஜாதியான சகலவிதமான ஊரும் பிராணிகளும் ஜாதியாக சகலவிதமான பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவிதமான பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசம் உள்ள மாமிச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடியாக நோவாவினிடத்திலே கொள்ளைக்குள்ளே பிரவேசித்தது. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாமிச ஜந்துக்களை உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ரைட். இப்ப பார்க்கிறோம், நோவாட காலத்துல நோவா ஆண்டவர் லாக்டவுன் பண்ணி வச்சாரு. உள்ள விட்டு செஞ்சாரு, கதவை மூடிட்டார். நோவாவுக்கு தெரிஞ்சது வெறும் 40 நாள் தான். 40 நாளைக்கு மழை பெய்ய போகுது. ஆனா அந்த மழை பெய்ஞ்சி எத்தனை நாளையில் அந்த மழை தண்ணி வற்றும், எவ்வளவு காலத்துக்கு இவன் இந்த பேழைக்குள்ள இருக்கணும், ஒண்ணுமே நோவாவுக்கு தெரியாது இல்லையா? அப்ப நோவாவை உள்ள விட்டு ஆண்டவர் பேசுறாரு, கதவை அடைச்சிட்டாரு. யார் உள்ள விட்டு இருக்காரு? நோவாவோட சேர்த்து நோவாவுடைய மனைவியும் 3 மகனும் 3 மருமகன் 8 பேர் உள்ள போட்டுட்டாரு. ஆனா அவங்களோட கூட வேற யார் இருந்தது? பலவித மிருகங்கள் இருந்துச்சான். எல்லாம் ஆடு, மாடு, கோழி, யானை, பன்னி, குதிரை இதெல்லாம் உள்ள போட்டு நோவாயும் உள்ள போட்டு மூடியாச்சு, லாக்டவுன் பண்ணியாச்சு. அவர் உள்ள எத்தனை நாளைக்கு 40 நாளைக்கு அவர் உள்ள வச்சிருக்கு. சரி, நம்மள எத்தனை நாள் வச்சாங்க? எத்தனை நாள் நாங்க இருந்தோம்? 4 மாசமா 3 மாசமா? சரி, ஓகே. இப்ப இந்த 40 நாள் உள்ளுக்கு இருந்த நோவா, இந்த 40 நாளும் மழை தான் பெய்ஞ்சிச்சு, ஊற்றுக்கண்கள் திறந்துச்சு, மதகுகள் திறந்துச்சு, மேல அசைய ஆரம்பிச்சிச்சு, மேல அப்படியே தூக்குச்சு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. உள்ள இருக்கிறவங்க ஜனங்கள் எல்லாமே மாண்டு போனாங்க. பூமியில சகலரும் மறித்து போனாங்க. மிஞ்சினது வெறும் அந்த 8 பேர் தான். அதோட கூட சேர்த்து அந்த மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்ப பூமியில அங்கே பாதுகாக்கப்பட்ட அந்த பேழை தண்ணியில அப்படியே பூமியில இருக்கிற எல்லா உயர்ந்த மலைகளுக்கு மேல 150 அடி தண்ணி உயரத்துக்கு மழை வெள்ளம் போட்டுச்சான். சொல்றது உங்களுக்கு புரியுதா? 150. நம்ம ஊர்ல எது பெரிய உயர்ந்த மலை இல்லைங்க? எதம்மா? தேத்தூர் தாள மலையான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மலைக்கு மேல 150 அடி உயரத்துக்கு தண்ணி போச்சான். இலங்கையிலே இருந்த உயரமான மலை அதுதான். அதுக்கு மேல 150 அடி உயரத்துக்கு தண்ணி போச்சான். தண்ணி போட்டு வெள்ளம் போச்சு, வெள்ளம் வந்துச்சு. அப்ப இந்த கப்பல் நோவா செய்த பேழை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது.
இவ்வளவு தண்ணியும் வற்றுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்திருக்கும். சரிதானே? அப்ப வேதத்தினுடைய இதுல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 370 நாட்கள் நோவா லாக்டவுன் பண்ணப்பட்டு பேழைக்குள்ள இருந்தாங்க. எத்தனை நாள்? 300. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 300. ஒரு வருஷமும் 5 நாள் இருந்திருக்காங்க. ஒரு வருஷம் 5 நாளும் பேழை யாரோட நோவா இருந்தாரு? பேழைக்குள்ள வெறும் மிருகங்களோட. ஆடு, மாடு, பன்னி, எருமை, கோழி, அது ஜலகத்து, இன்னொரு ஜலகத்து, இன்னொரு ஜல குட்டி போட்டுக்கிட்டு இருக்கும். இது அதை அடிச்சுட்டு சத்த காட்சி குச்சி கீச்சு சத்தமா இருந்திருக்கும். நோவாவுக்கு வந்து அவ்வளோத்தையும் பார்த்துட்டு பராமரிச்சு காலம்ப சாப்பாடு, மத்தியான சாப்பாடு இதெல்லாம் போட்டு தண்ணி வச்சு இருக்கிற ஒரு நேரம் போயிருக்கும். இவ்வளவு செஞ்சுக்கிட்டு நோவா எத்தனை நாள்? 370 நாள் அந்த மிருகங்களோட அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். என்ன நடந்துச்சுன்னா, நோவா வந்து பேழைக்குள்ள பிரவேசிக்குள்ள 600 வயசா. நம்ம எல்லாம் இப்ப 60 வயசுல மண்டை போட்டுருவோம். நோவாக்கு எத்தனை வயசா? 600 வயசா அவன் பேழைக்குள்ள போகும் பொழுது அந்த 600ஓட இந்த 360 நாளை சேர்த்தா அது ஒரு வருஷம் போயிடுச்சு. அப்ப இந்த 370 நாட்கள் தான் நோவாவுக்கு தேவன் கொடுத்த லாக்டவுன். இந்த 370 நாளும் நோவா இருந்த அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு உள்ள நம்ம போய் பார்க்க போறோம். எங்க போக போறோம்? எல்லாரும் சேர்ந்து போக போறோம். எங்க போக போறோம்? நோவாவோட பேழைக்குள்ள நோவாவோட லாக்டவுன் காலத்துல நோவா எப்படி இருந்திருப்பாரு, நாங்க எப்படி இருந்தோம்னு பார்க்க போறோம். நம்மளும் இருந்தா தானே 3 மாசம் இருந்தோம் இல்லையா? 90 நாள். சரிதானே? நோவா எப்படி இருந்தாரு, நாங்க எப்படி இருந்துச்சு பார்க்க போறோம். ரெடியா? ரைட். சரி. நோவாவுக்கு என்ன பொழுதுபோக்கு இருந்துச்சு? 370 நாள் நோவா என்ன பொழுதுபோக்கு இருந்துச்சாங்க? நல்ல ஐபோன் வச்சிருந்தாரு. இன்டர்நெட் பயங்கர ஸ்பீடா இருந்துச்சு. அந்த நாட்டு கவர்மெண்ட் இன்டர்நெட் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க. காசு ரீலோட் பண்ணிருந்தாங்க. எல்லாமே ஃப்ரீ இல்லையா? அரிசி, மாவு, சீனி, தேங்காய் பண்ணுது வீடு வீடா கொடுத்தாங்க. பத்தாதுக்கு 5000 எல்லாம் கொடுத்தாங்க. ரைட்? இவ்வளவுத்தையும் நோவா வந்து வாங்கினாரா? நோவாக்கு இதெல்லாம் கிடைச்சதா? பாருங்க, நோவா வந்து இருந்த அந்த 370 நாளும் என்னன்னா மிருகங்களோட அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு பக்கம் நாத்தமா இருந்திருக்கும், ஒரே கூடு தானே இல்லையா? இந்த மிருகங்களோட அவனுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போயிருக்கும். ஆனா அந்த அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அவன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு சொன்னா, நோவா கண்டிப்பா ஆராதனை வச்சிருப்பார். எத்தனை பேரோட? 8 பேரோட இணைஞ்சிருப்பாரு. தேவனை ஆராதனை செஞ்சிருப்பாரு. அந்த இருந்த 370 நாட்கள் நோவாக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மனைவியை நல்லா புரிச்சுக்கிட்டாரு. கணவன் மனைவியை நல்லா புரிச்சுக்கிட்டாங்க. பிள்ளைகளை நல்லா சொல்லி கொடுத்து கீழ்படிச்சு வசனத்தை கற்றுக் கொடுத்து நாங்க எல்லாம் சேர்ந்து இருந்து ஜெபம் பண்ணுவோம். நமக்குள்ள இருக்கிறதான இந்த கசப்புகள், வைராக்கியங்கள் வேணாம். ஏன்னா அங்க 3 மருமகள் இருந்தாங்க. யாரு? காம், சேம், யாப்பேத்துக்கு யார் இருந்தது? 3 மருமகள். இந்த மருமகள் அவளை பார்த்து மூஞ்சி இழுக்க, இந்த மருமகள் இவளை பார்த்து மூஞ்சி இழுக்க, அன்னைக்கே சமையலை 2ஆ பிரிக்க, அப்படியே அந்த பேழையில ஒரு பெரிய ஒரு தாப்பைய போட, வேணாம் உன் மூஞ்சி நான் பார்க்க மாட்டேன், என் மூஞ்சி நீ பார்க்காத, செத்தாலும் நான் உன் வீட்டு வாசலுக்கு வரமாட்டேன். பிள்ளைகள் சண்டை, அப்படி பல சண்டைகள் அங்க இருந்திருக்கலாம். ஆனா நோவா என்ன செஞ்சாரு? எல்லாரையும் அப்படியே அணைச்சி, அது வேண்டாம், பகை வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். தேவன் பாருங்க நம்மளை தெரிஞ்செடுத்தாரு. பெரிய பிரச்சனை இல்ல, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. தேவன் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய கிருபை! இந்த கிருபையை தேவன் நம்ம கொடுத்திருக்க அப்படினால நாம அவருக்கு நன்றியா இருக்கணும்னு சொல்லி எப்பவுமே அந்த 370 நாட்களும் 370 நாட்களும் நோவா அப்படியே தேவனோட கூட சஞ்சரித்து, தேவனோட கூட நெருங்கி, தேவனோட கூட வாழ்ந்த காலங்கள் அப்படியே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது பாருங்க எப்படி நோவாவுடைய காலம் இருந்திருக்கணும். 370 நாட்கள் பாருங்க எப்படி அவன் வந்து சீர்திருத்தப்பட்டிருப்பான், தான் சரி செய்யப்பட்டிருப்பான், தன்னை சோதிச்சு பார்த்திருப்பான், தன்னுடைய குறைவெல்லாம் அங்க தேடி பார்த்திருப்பான். பார்த்து செய்யலாம் தேவனுடைய பாதத்துல தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பான். தங்களை சீர்தூக்கி பார்த்து தேவனோடு கூட மிகவும் நெருங்கி இருப்பாங்க. பல தீர்மானங்களை அவன் எடுத்திருப்பான் இல்லையா? என்னென்ன தீர்மானங்கள் எடுத்திருப்பான்? நம்ம நிறைய தீர்மானங்கள் எடுத்தோம். நம்ம இருந்து என்ன செஞ்சோம்? 3 மாசம் நம்ம இருந்து என்ன செஞ்சோம்? நம்மளுக்கு அவனுக்கு பாருங்க அங்க டெலிபோன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. என்ன சாப்பாடு? அதே சாப்பாடு தான் என்ன சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா? அது போட்ட முட்டை
இல்லையா? இதுகளே சாப்பிட்டு 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 அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஜெபம், வேத வாசிப்பு, ஆடு மாடுகளை பார்க்கறது, பராமரிக்கிறது, பிள்ளைகளை உட்கார வச்சு புத்தி சொல்றது, புத்தி ஜெபிக்கிறது, மனைவியோட டைம் செலவழிக்கிறது, பிள்ளையோட டைம் செலவழிக்கிறது, வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது, பிள்ளைகளை பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று வலியுறுத்துறது, தீர்மானங்கள் எடுக்கிறது. இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளதான் நோவா என்ன செஞ்சிருப்பாரு? வாழ்ந்திருப்பாரா இல்லையா? ஆமான்ற கை வைத்து எப்படி சொல்லி இல்ல அங்கேயும் சண்டை இருந்திருக்கும் பாஸ்டர் அப்படி சொல்றவங்க சீச்சி நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா அவன் யாரு? காம் சேமும் சரியான குழப்படி ரெண்டு பேரும். யாப்பேத்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேரும் மூத்தவங்க ரெண்டு பேரும் சரியான குழப்படி. அவன் சொல்லவில்லை, அவன் இளையவன் பரவாயில்ல, அவன் இருக்கா இல்லையா? அம்மோ அவன் சரி பரவாயில்ல, கட்டிட்டு வந்தானே ஒருத்திய இல்லையா? இப்படி காரியங்கள் அங்க இருந்திருக்குன்னு சொல்றீங்க. இருந்துச்சா இல்லையான்னு கடைசி பகுதியில் நான் உங்களுக்கு சொல்றேன். பார்க்கணும் இப்படிப்பட்ட பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறி இருக்கிற அந்த நாட்கள்ல தான் மிகவும் ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம் நான் பார்க்கிறோம். அப்ப இந்த லாக்டவுன் நோவாவுக்கு கிடைச்ச 370 நாள் லாக்டவுன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே அவன் ஜெபம் பண்ணிருப்பான், பரிசுத்தமா வாழ்ந்திருப்பான், தேவனுக்கு பயந்திருப்பான், முறுமுறுத்திருக்க மாட்டான், ஒரு பெரிய பிளான் திட்டம் வச்சிருந்திருப்பான். லாக்டவுன்ல வெளியே வரும்போது நான் எப்படி வருவேன் என்றது பெரிய திட்டம் எல்லாம் பிளான் பண்ணி இப்படி பண்ணலாம் பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா? பண்ணிருப்பாங்களா இல்லையா? பண்ணிருப்பாங்க. சரி, அதுக்கு மனைவி சொல்லியிருக்கும், பரவாயில்லப்பா நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க சொல்றதுதான் சரி சொல்லியிருக்கும் இல்லையா? நம்ம இங்க இருக்கிற மனைவிகள் அப்படி சொல்லுவாங்களா? இங்க இருக்கிற மனைவிகளுக்கு சொல்ல பத்தாதான் சின்ன விஷயத்துக்கு டக்குனு மூஞ்சி இழுத்துருவாங்க இல்லையா? ஆனா நோவா 370 நாட்கள் அதே மூஞ்ச திரும்ப 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 அதே மூஞ்ச பார்த்துட்டு அதே மூஞ்சில் உட்கார்ந்து இருந்து, ஆனா அவனுக்கு அது சந்தோஷமா இருந்திருக்கும், நமக்கு சந்தோஷமா இருந்துச்சா? நிறைய நம்ம டிக்டாக் எல்லாம் பார்த்தோம், டிக்டாக் பார்த்தோம். அச்சா என் பொண்டாட்டிக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுத்துருந்தா அழகா நல்ல டிக்டாக் எல்லாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் இருந்த காலத்துல நான் என் மனைவியோட எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். இவன் அவன் தனியை கூப்பிட்டு கேட்டுப்பான், சரியா? சந்தோஷமா இருந்தோம், நிறைய ஹெல்ப் பண்ணினேன், எல்லாமே பண்ணி கொடுத்தேன், நிறைய சமையல் பழகணும், ரைட்? வித்தியாசத்துல சாப்பாடுகளை செஞ்சோம், யூடியூப்ல பார்த்து நிறைய செஞ்சேன். பிள்ளைகள் வந்து நிறைய எங்களோட இருந்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணணும், தேவனோட கூட நெருங்கி இருந்தோம், ஆண்டவரோட கூட நல்லா வாழ்ந்தோம். ஸோ இது நல்ல ஆசீர்வாதமான காரியமா இருந்தது. ரைட், ஓகே. இந்த நோவாவோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்ம எதுல இருந்தோம்? 24 மணி நேரம் எங்க இருந்தோம்? நோவா தன் குடும்பத்தோட ஜெபத்துல உட்கார்ந்துருந்தா. நம்ம மனசு ஒரு டெலிபோன், வீட்டுக்கார ஒரு டெலிபோன், புள்ள ஒரு டெலிபோன், என்னது எல்லாம் அங்க சேட்டிங் இங்க சேட்டிங், யூடியூப், ஃபேஸ்புக், அத போட இத போட ஒரே படம். அப்பா நம்ம பயங்கர பிஸியா இருந்தா நம்ம அந்த பக்கம். ஹalleluya. நம்ம நோவா வந்து நல்லா ஜெபத்துல நல்லா ஆண்டவரோட நெருங்கி இருந்தா, எல்லாத்துலயும் பொறுமையா இருந்தா. நம்ம நல்லா முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோம். நாசமா போறவங்க எப்படி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மனுஷனுக்கு போயலாது வரையலாது. இந்த மாஸ்க போட்டு மனுஷனுக்கு மூச்சு எடுக்க முடியுதா? எப்படா இதை திறப்பாங்க? இப்படி எல்லாம் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருந்தோம்? இதை பிடிச்சி முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த லாக்டவுன் நோவா தன்னை தேவனோட நெருங்கி வாழறதுக்கும், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும், தன் தீர்மானங்கள் எடுப்பதற்கும், தேவனோடு கூட அங்க நெருங்கின உறவுக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள வாழறதுக்குமான காலங்களா இருந்துச்சு நோவாவுக்கு. நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப பிள்ளைங்களுக்கு யூடியூப் போறது, இன்டர்நெட் போறது, ஃபேஸ்புக் போறது, அது இது எல்லாமே இப்ப அத்துபடி. ஏன்னா இருந்த 3 மாசம் வேலையே அதானே இல்லையா? இல்லையா? ஓகே. அப்ப பார்க்கிறோம் நோவாவுடைய காலத்துல நடந்த லாக்டவுனுக்கும் நம்ம காலத்துல லாக்டவுனுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்த்தா, கண்டிப்பா நம்ம தேவனோடு கூட இருக்கவே இல்லை இல்லையா? நான் நிறைய பிரசங்கங்கள் நான் டைம் எடுத்து உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வெளிப்பாடுகளை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி எல்லாம் ஆயத்தப்படுத்தி கஷ்டப்பட்டு எல்லாமே நான் என்ன செய்ய வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். சில வேளை கால் பண்ணி கேட்டா, ஐயோ பாஸ்டர் நாங்க பார்க்கல, நேரம் இல்லை, படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், டேட்டா இல்லை. ஆனா ப்ரொஃபைல் பிக்சர் மாறும், ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஆனா என்ன இல்லை, செய்தி பார்க்கிறதுக்கு டேட்டா இல்ல, போன் சார்ஜே நிக்க மாட்டேங்குது. யூடியூப்ல ஒரு படத்தை போட்டு பார்க்கிறதுக்கு 3 ஹவர் இல்ல 4 ஹவர் நிக்கும் போன் சார்ஜ். ராத்திரி 1:30 மணிக்கு ஆன்லைன்.
அது வரும், டைப்பிங் வரும். ஆனா சபையில கஷ்டப்பட்டு அமர்ந்திருந்து இந்த நாட்கள்ல தேவையான வார்த்தையை ஆயத்தப்படுத்தி நாங்க ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில ஒரு செய்தியை போட்டா அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ஆமென் சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. சயன் காஸ்பல் சர்ச் என்கிற குழுவில் எத்தனை விசுவாச குடும்பங்கள் இருக்கு, போடுற ஒரு வார்த்தைக்கு ஆமென் சொல்லி டைப் பண்ணி போறதுக்கு நேரம் இல்லை. லாக்டவுன்ல அவ்வளவு பிஸி. கொஞ்ச நாளா மரச்சை தாள்களெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தோம். சரி பிள்ளைங்க செய்யறது ரொம்ப ஆசீர்வாதமா வேகமா செஞ்சுக்கிட்டே போனாங்க. அது சோடா போத்தல திறந்தோன்னையும் சீரி அடிக்கும். அப்புறம் மூடி வச்சு திரும்ப திறக்கும் பொழுது திரும்ப மூடி வச்சு திரும்ப திறக்கும் பொழுது அப்புறம் திறக்கும் பொழுது ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி அது அப்படியே வேகமா வந்துச்சு, போட்டியா வந்துச்சு. ஒரு சிலர் மெசேஜ் எல்லாம் போட்டாங்க, வெறித்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போட்டாங்க. இப்ப அட்ரஸே இல்லை ஆள். ஒரு சிலர் ஹஸ்பண்ட் மனைவி 2 போனை வச்சுக்கிட்டு போட்டியா இருந்துச்சு வீட்டிலே. கடைசி ஒரு சகோதரன் சொன்னார், இந்த பரீட்சை ஆரம்பிச்சது நான் என் மனுஷியோட பேசுறதை விட சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்றது விட நான் சொல்ற ஆன்சர் சரி சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு, இப்படி எல்லாம் வந்தாங்க. ஆனா லாக்டவுன் முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க எப்படி வந்தாங்க? சிலர் வசனத்துல இருந்தாங்க, பைபிளை வாசிச்சாங்க, ஜெபிச்சாங்க. சிலர் ஆண்டோட நெருங்கி வந்தாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா சோடா போத்தல் மாதிரி போயிடுச்சு. அந்த கேஸ் அப்படியே கொஞ்சம் போனாலும் குறைஞ்சிருச்சு. பார்க்கிறோம் இந்த காலத்துல, இந்த லாக்டவுன் காலத்துல நோவா எப்படி இருந்தா? அந்த அழைக்கப்படுற காலத்துல வந்து நோவா மிருகங்களோட தான் வாழ்ந்தான். ஆனா எப்படி இருந்தா? பொறுமையா இருந்தான், தாழ்மையா இருந்தான், தேவனுக்கு பயந்து இருந்தான், குடும்பத்தை சரியா நடத்தினா, சண்டை சச்சரவு இல்லாம தேவனுக்கு ஆராதனை செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு சில வீடுகள்ல நாங்க ஆன்லைன்ல தான்ப்பா போடுறோம், உட்கார்ந்து இருந்து கேட்கறதுக்கு என்ன, பல்லு திட்ட வேணாம், மோங்கழுவ வேணாம், ஆன்லைன்ல போடுற செய்தி உட்கார்ந்து இருந்து கேட்கறதுக்கு நேரம் இல்லை. சரி அதுதான் வேண்டாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? பிள்ளைகளோட உட்கார்ந்து இருந்து ஐயோ பாஸ்டர் தூக்கம் போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? என்ன போயிடுச்சு? தூக்கம் போயிடுச்சா? நோவாவை தூங்க விட்டுருக்குமா அந்த நாய் கரடி புலிசியும்? விடிய விடிய கத்திக்கிட்டு தான் இருந்திருக்கும். அந்த கத்தத்துலயும் நினைச்சிருப்பாரு நோவா, நல்லா தூங்கி இருப்பாரு, ஜெபம் பண்ணிருப்பாரு, நேரத்துக்கு எழுப்பி இருப்பாரு, எல்லாமே நடந்திருக்கும். ரைட், ஓகே. இப்ப பார்த்தோம்னா நோவா மாதிரி நம்ம லாக்டவுன்ல இருக்கல, நோவா மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? பொறுமையா இருக்கல. நோவா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி, தேவனோட கூட நெருங்கின மாதிரி நம்ம இல்லைங்கிறது எனக்கு 100% எனக்கு தெரியும். ரைட், சரி. இப்ப இத்தனை உபத்திரவங்களுக்குள்ள நம்ம அடைச்சி வைக்கப்பட்டு இவ்வளவு பாடுகளுக்குள்ள இருந்து கொஞ்சம் துறக்க போறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். என்ன செய்ய போறாங்கன்னா லாக்டவுனை எடுக்க போறாங்களா? சரி, லாக்டவுனை எடுக்கும் பொழுது நோவாவுக்கு லாக்டவுன் எடுத்து நோவாவை வெளியில கொண்டு வரும் பொழுது நோவா உள்ள இருந்து வரும் பொழுது எப்படி வந்தாரு, நாங்க உள்ள இருந்து வரும் பொழுது எப்படி வந்தோம்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட், நாங்க திருப்புவோம். ரைட், ஆதியாகமம் 8:15 இருந்து வாசிச்சோம் இல்லையா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15 ல 22 வரைக்கும். சரி, வாசிப்போமா? அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரத்திகளின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். லாக்டவுன் எடுத்தாச்சு. அல்லேலூயா. இப்ப சொல்றாங்க, நியூஸ்ல பாக்குறாங்க, இப்ப நாளையில இருந்து என்ன ஆகுது? நாளையில இருந்து கர்ஃபியூ 8 மணியா இருந்துச்சு, 10 மணியா போச்சு இல்லையா? அப்படி கொஞ்சம் குறைச்சு கொஞ்சமா நம்ம திறக்கிறாங்க. லாக்டவுன் எடுத்து நம்ம வெளியே போக போறோம். அதே மாதிரி நோவாவையும் நோவாவுடைய பிள்ளைகளையும் அந்த பேழையில இருந்து எல்லாரையும் இணைச்சிக்கிறாங்க. கர்த்தர் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று சொன்னார். 17ஆம் வசனத்தில், உன்னிடத்தில் இருக்கிற சகல விதமான மாமிச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும்
உன்னோட கூட வெளியே வரவிடு, நீ மட்டும் இல்ல, எல்லாரையும் விட்டு, எல்லாரும் வெளியே வரவிடு, வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுள் என்றார். அப்பொழுது நோவா அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரத்திகளும் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களிலும் ஊறுகிற சகல பிராணிகளிலும் சகல பறவைகளிலும் ஜாதி ஜாதியான பிள்ளைகளிலிருந்து புறப்பட்டு வந்தனர். 20ஆம் வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் வைத்து தகன பலி செலுத்தினான். நோவா லாக்டவுனை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு தீர்மானத்தோட வாராரு. போனோட நான் என்ன பண்ணணும்? வெளியே போய் என்ன செய்யணும்? போனோட என்ன செய்யணும்? தேவனுக்கு பலி செலுத்தணும், ஆராதனை செய்யணும். ஒரு திட்டத்தோட வெளியே வராரு. நம்ம லாக்டவுன் திறக்கும் பொழுது திறந்தோட என்ன செய்யணும்? பீச்சுக்கு போகணும். திறந்தோட என்ன செய்யணும்? ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி யாருக்குமே அந்த வழி இருக்கல. சபை முதல் நாள் ஆராதனை வெறும் 5 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம். முதல் நாள் ஆராதனை 3 மாசம் சபை தொடர்ந்து ஆராதனை இல்ல, ஜெபம் இல்ல, தேவ பிரசன்னம் இல்ல, பாடல் இல்ல, ஆடல் எல்லாமே ஓஞ்சி போய் இருந்து தொடர்ந்து விடுறாருன்னு சொன்ன உடனேயும் பாருங்க, உங்களை விட ரொம்ப வேகமா போய் தேடு நாட்களை சொல்றேன். நியூஸ் பார்க்கும் பொழுது லாக்டவுன் எடுத்துல ரொம்ப அதிக கூட்டமா இருந்தது பார்ல. எங்க பயங்கர கியூ, அடிப்படி பட்டுக்கிட்டு போய் வாங்கினாங்க. உலகத்தான் ஒரு அற்பமான இன்பத்துக்கு எவ்வளவு வாஞ்சியா காத்திருந்து போய் அதை போய் வாங்கி குடிக்கிறதுக்கு போறான். ஆனா இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகள் இத்தனை காலம் சபை இல்ல, ஆராதனை இல்ல, ஜெபம் இல்ல, நான் இது இப்படி இருந்துச்சு, சரி சபை ஆராதிக்க சொல்லிட்டாங்க, அது லிமிட் பண்ணிருக்காங்க 50 பேர் தான். ஆனா எப்படி ஆராதனை செய்வது, பாஸ்டர் எப்படி ஆராதனை நடத்த போறாரு, என்ன செய்ய போறாரு, நிறைய சட்டங்கள் கொண்டு இருக்காங்களே, அந்த தண்ணி கழுவுறது, கை கழுவுறது, அதை வைக்கணும், இது வைக்கணும், நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. அந்த ஒரு தனி மனுஷன் என்ன பண்ண போறாரு, எப்படி அதை ஆரம்பிக்க போறாரு, ஐயோ நம்ம போய் கொஞ்சம் உதவி செய்வோம், கேட்போம், விசாரிப்போம், பார்ப்போம், போய் இந்த ஆராதனை நம்ம கலந்து கொள்றதுக்கு ஆயத்தப்படுவோம்னு சொல்லி ஒரு விசுவாசி கூடி ஆயத்தப்படவும் இல்லை, பலிபீடத்தை கட்டவும் இல்லை, தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு முன்னுக்கு வரவும் இல்லை. நீங்க லாக்டவுன்ல எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் லாக்டவுன்ல இருந்து வெளியே வரும் பொழுதும் அதோட மோசமா தான் வந்தீங்களே ஒழிய, நீங்க வாஞ்சியோட ஆபிரகாம் நோவா என்ன செய்தாரா, வெளியே போன்னு சொன்னோடனே முதலாவது என்ன செஞ்சாரா, பரிசுத்தமானது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாரு. நசல் இல்லாதது, கால் கை உடையாது, சொல்லி செவன் இல்லாதது, பரிசுத்தமான சில மிருகங்களை பிடிச்சிட்டு வெளியே வந்தோடனே செய்த வேலை என்ன, பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தினானா. அப்ப உள்ள எப்படி இருந்திருப்பாரு, நம்மள மாதிரி இருந்திருப்பாரு. உள்ளேயும் ஆராதனை செய்தாரு, உள்ளேயும் ஜனங்களை குடும்பத்தை சரியா கர்த்தருக்கு நடத்தினாரு, தேவனோட நெருங்கி இருந்தார், தேவனுக்குள்ள வைராக்கியமா இருந்தாரு, தேவனோடு கூட உறவாடினார், எல்லாமே கரெக்டா இருந்தது. வெளியே வந்த உடனேயும் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறதுக்கு அவன் ஆயத்தப்படுகிறான். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் இத்தனை மாத காலங்கள் உள்ள இருந்து ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆராதனை ஆராதிக்க சொல்லிட்டாங்க. எப்படி இந்த ஆராதனைக்குள்ள நம்ம போறது, பாஸ்டர் என்ன செய்வாரு, எப்படி பண்ண போறாரு, ஒரு விசுவாசி தெரியுமா? இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு பல அரசாங்கத்துல பல தடைகள் இருந்துச்சு, ரைட்? தண்ணி பேசம் ஒன்று வைக்கணும், கைகள் கால்கள் கழுவுறது, கைகள் ஒன்று வைக்கணும் சொல்லிட்டாங்க. அப்ப நான் போய் அதை நில விசாரிக்கும் பொழுது 15,000 ரூபாய் அதுல பேசணும். முதல் நாள் போய் கேட்டு வந்தேன் 8,500 ரூபாய் இல்லையா கண்ணா. அப்ப சரி 8,500 ரூபாய்க்கு என்ன பண்றது யோசிச்சுட்டு கையில பணம் இல்லை. ஒரு 3 நாள் கழிச்சு தள்ளி போறேன், அது 10,500 ரூபாய் மாறிடுச்சு. 10,500 ரூபாய் சொல்லிச்சு, 3 நாளுக்கு இவ்வளவு விலை கூடிருச்சு, என்ன பண்றது, 10,500 ரூபாய் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 4 நாள் தள்ளி போய் திரும்பி கேட்கிறேன், 15,000 ரூபாய் சாட்சி கண்ணா. 2 பேரும் போய் பாக்குறோம், 15,000 ரூபாய்க்கு செய்து வச்சிருக்கேன், 15,000 ரூபாய் குறைய இல்லை, சிங்கே இல்லை, எல்லாம் வாங்கிட்டாங்க, சிங்கில் இருக்கிறது. உடனே அண்ணா சொல்லிச்சு, என்ன பாசம் செய்வது, இவ்வளவு விலை கொடுத்து செய்ய நம்ம வாங்கத்தை நம்ம ஒன்று செய்வோம். உடனே அந்த விலை கேட்ட இடத்துல ஒரு படத்தை பிடிச்சிக்கிட்டோம், எப்படி அதை மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த படத்தை பிடிச்சிட்டு அண்ணாவோட இருந்து
2 ஹவர் 3 ஹவர் ராத்திரி 2 நாள் 2 நைட்டு சகோதரன் கண்ணா வேலை முடிச்சுட்டு போகும்பொழுது 12 மணி ஒரு நாள், அடுத்த நாள் 12 மணி அழகா அதை செய்து தேவனுடைய கிருபையினால எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பல சபைகள் ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்து போன் பண்ணி கேட்டாங்க, எப்படி செஞ்சீங்க, எவ்வளவு போச்சு, இவ்வளோ அழகா இருக்கு, லோகோ எல்லாம் போட்டு சர்ச் படம் எல்லாம் போட்டு அழகா பண்ண தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்புறமா அந்த செக் பண்றதுக்கு ஒரு மெஷின் வாங்கணும்னு சொல்லி அதெல்லாம் விலை கேட்டா எல்லாம் பயங்கர விலை, 13,800 ரூபாய், 17,000 ரூபாய், 15,000 ரூபாய், இப்படி பல விலைகள் அது காணப்பட்டுச்சு. ஜெபம் பண்ணின ஆண்டவரே, என்னுடைய வேலையில் இது உங்க வேலை, உதவி செய்யும் ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தர் சில வழிகளை திறந்தார். அதை வாங்கினோம். யாரும் நம்ம விரல் நீட்டாதபடிக்கு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா செய்து அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆராதனை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனா முதல் ஆராதனையில வெறும் 5 பேர் தான். நோவாபடி பரவாயில்ல 8 பேர் இருந்தாங்க. ரொம்ப வேதனையா இருந்துச்சு, மிகவும் வேதனையா இருந்துச்சு அந்த காலங்கள். ஏன் இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை ஆராதிப்பதற்கு 3 மாதங்கள் நமக்கு ஆராதனை இல்லையே, வசனத்தை கேட்க முடியலையே, அனுப்புற வசனத்தையும் கேட்க மாட்டீங்க, ஆன்லைன்ல போட்டதையும் பார்க்க மாட்டீங்க. இப்படி அனுபவம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வாஞ்சியும் தாகமும் காணப்பட்டுச்சு பார்த்தா நோவாவுடைய அளவுல நம்மளுக்கு காணப்படவில்லை. வெளியில வந்த உடனே கட்டினது ஃபர்ஸ்ட் சபை பலிகூடம், பலி, தேவனுக்கு ஆராதனை. நம்ம வெளியில வந்த உடனே செய்தது என்ன? நம்ம என்ன செய்யறோம்? வேலைக்கு போய் வேலைக்கு முதலாக என்ன செஞ்சது? பழைய சம்பளத்தை கொடு, பாக்கியை கொடு. நம்ம பணத்தை தேடி ஓடணும், ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் இந்த இந்த பகுதிகளை வாசிக்கிற பொழுது லாக்டவுனுக்கு பிறகு நோவாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த கீழ் பகுதி வாசிக்கும் 22ஐயும் 21 22 வாசிக்கிற பொழுது பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. 20ல வழிபட கட்டிட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாரு. 21 22 பாருங்க, தகன பலிகளாக பலியிட்டான். 21 சொல்றது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி கொள்ளாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது கூட இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடையும் காலமும் மாறி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பாருங்க, நோவாவினுடைய கிரியைகள் தேவனையே மாத்திருச்சு. நோவா தேவனுக்கு பலி செலுத்தி பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்ய வரும் பொழுது என்ன செய்யறாருன்னா, தேவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறாருன்னா, அந்த பலிபீடம் பண்ணின பலியை அது சுகந்த வாசனையை அவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொண்டாரு. அடுத்தது என்ன செஞ்சாரு? இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியிலே என்ன செய்ய மாட்டேன்? சங்கரிப்பதில்லை. இனி நான் மனுஷனை நான் அழிக்க மாட்டேன், பூமியை சங்கரிக்க மாட்டேன். ஏன்னா அவன் சின்ன வயது தொடங்கி அவன் எப்படி இருக்கானா, அவருடைய நினைவுகள் எல்லாம் என்ன எப்படி இருக்கான்? தோற்றமும் மித்ததும் பொல்லாததா இருக்கிறது. அவனை திருத்த முடியாது, அவன் அப்படியே விட்டுருவோம் சொல்றாரு. நான் இனி அதுல கை போட மாட்டேன். அவனவன் தன் வாழ்க்கை குறிச்சு கணக்கு ஒப்புவிக்கட்டும். கடைசி நாள் நியாயத்திற்கு நாள்ல எல்லாரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு கூட நிக்கிற பொழுது கணக்கு கொடுக்கட்டும். நான் இனி தொட மாட்டேன், அழிக்க மாட்டேன். இனி நான் இதுல என்னுடைய கோபத்தை நான் காண்பிக்க மாட்டேன் என்று சொல்லி நோவாவினுடைய பலியில தேவன் பிரியமாக இருந்து நோவாவினுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கை தேவனையே மாற்றிச்சான்னு சொல்லி இந்த பகுதி சொல்லுது. அதனால கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம், நோவாவுடைய காலத்துல லாக்டவுன் எப்படி இருந்துச்சு, நம்ம காலத்துல எப்படி இருந்துச்சு, நோவா எப்படி அதை ஃபேஸ் பண்ணாரு, நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம், லாக்டவுன் முடிஞ்சு வெளியில வரும்பொழுது நாங்க எப்படி வந்தோம், நோவா எப்படி வந்தார், நோவாவுடைய குணாதிசயத்தை நம்ம குணாதிசயத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பார்க்கிறோம். நாங்க நோவாவை போல ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவருடைய பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருக்கிற பொழுது நம்ம வாழ்க்கை நோவாவை போல இருந்ததா? தேவனுடைய மனதையே நோவாவுடைய வாழ்க்கை மாற்றிச்சான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குடும்ப உறவுகள் நோவாவை போல இருந்ததா?
நம்முடைய உறவு முறைகளில் நம்ம நோவாவை போல நம்ம ஐக்கியப்பட்டிருந்தோமா? கட்டப்பட்டதா? நம்முடைய குறைவுகள் குற்றங்களை எல்லாம் நம்ம சரி செய்து கொண்டோமா? கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அன்பு கூர்ந்து அவரோடு நம்ம அன்பாய் நாம் கடந்து வந்தோமா? தேவ பிரசன்னத்துல நாம் நின்றோமா? தேவனை நம்ம ஆராதனை செய்தோமா? பிள்ளைகளை தேவ திட்டத்துக்குள்ள நாம் கொண்டு வந்தோமா? பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நம்ம சொல்லி கொடுத்தோமா? பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தோமா? நம்ம வாழ்க்கையில குடும்ப ஜெபம் அந்த நாட்கள்ல காணப்பட்டதா? நம்ம லாக்டவுன் பண்ணப்பட்டிருந்த நாட்களில எத்தனை உபத்திரவங்கள் அங்கலாய்ப்புகள் நம்ம கடந்து போனாலும் நாம் தேவனுக்கு கொடுத்த நேரம் எவ்வளவு? தேவனோடு கூட அமர்ந்திருந்த காலங்கள் எவ்வளவு? எவ்வளவு நேரம் தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில முதலிடம் கொடுத்தோம்? நாம் யோசித்து பார்க்கிற பொழுது நம்மளே நாம் நியாயத்திற்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையினாலே கடந்து வந்த 3 மாத காலங்கள் லாக்டவுன் செய்யப்பட்டிருந்த காலத்துல தேவனுக்கு நமக்கு இருந்த உறவு எப்படி இருந்தது? தேவனை நாம் எப்படி நாம் தொழுது கொண்டோம்? எப்படி ஆராதனை செய்தோம்? எப்படி நாம் சபையை நேசித்தோம்? எப்படி மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருந்தோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் காணப்பட்டது என்று சொல்லி நாங்களே நம்மை சோதித்து பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயம் நமக்கு சாட்சி கொடுக்கும். ஆகையினாலே ஒரே ஒரு விஷயம் நாம் தேடி பார்க்கணும். வெளியில வந்திருக்கிறோம், பல காலங்களுக்கு இருப்பதாய் கர்த்தர் வழிகளை திறந்திருக்கிறார், வெளியில திறந்து விட்டிருக்கிறாரு. இத்தனை உபத்திரவத்துக்கு நம்ம கடந்து போனோம். உலகம் அனைத்தும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. எல்லா உலகமும் இன்னைக்கு அங்கே ஆடி போயிருக்குது. பல வல்லரசு நாடுகள் பல கேள்விகளோடு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்குது. பல இடத்துல ஜனங்கள் அங்கே மறித்து போன லட்சக்கணக்கில் மறித்து போனார்கள். ஐஸ்வர்யவான் பணக்காரன் ஏழை இல்லாதபடிக்கு, உயர்ந்த நாடு தாழ்ந்த நாடு இல்லாதபடிக்கு சகல நாடுகளும் பாதிக்கப்பட்டது. சகல நாடுகளிலும் அங்கே கண்ணீரும் வேதனையுமாய் காணப்பட்டது. மரண ஓலங்கள் நம் காதுகளில் கேட்கப்பட்டது. செய்திகளை திறக்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாடுகளில் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் இருந்து தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனி ஒரு காலம் இதைவிட மோசமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனா முடிவு உடனே வராது. இன்னும் பலவிதமான நெருக்கங்களுக்கு நாம் கடந்து போக வேண்டிய காலங்கள் உண்டு. ஆனா இந்த ஆரம்பத்திலேயே இந்த நெருக்கத்துல நாம தேவனோடு எப்படி இருந்தோம் என்பதை நம்மளே நாம கேள்வி கேட்டு பார்ப்போமானால் உங்க இருதயத்திலே உங்களுக்கு பதில் உண்டு. ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நோவாவுடைய காலத்திலே நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் கீழ்ப்படுத்தி 120 வருஷம் கரையை கட்டுப்படியாக அவனுக்கு காலங்கள் எடுக்கப்பட்டது. அந்த 120 வருஷம் காலமும் நோவா தேவனுடைய கோபாக்கினை வரப்போகிறது, இதோ தேவன் பூமியை நிக்கிரகம் பண்ண போகிறார், பூமியை அழிக்க போகிறார் என்கிற செய்தியை அந்த ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் ஜனங்கள் அதற்கு செவிமடுக்காதவர்களாய் தங்கள் மனப்போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பெண் கொடுத்து பெண்ணெடுத்து குடித்து வெறித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் பல சபைகளிலே தேவனுடைய கோபாக்கினை நாளை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல சபைகளிலே தேவனுடைய கோபாக்கினை குறித்து இங்கே எச்சரிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. கேட்கிற நானும் நீங்களும் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? நாம சோதித்து பார்க்க ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம். இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் கடந்து வந்தாலும் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த காலங்கள் நம் மௌனமாய் அல்லது ஏனோ தானோ என்று வாழுகிற காலங்கள் அல்ல.
அவரே நம்பி அவர்களே நாம் சார்ந்து இருக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது. ஆகையினாலே கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி இருக்கிற பொழுது தேவ சமூகத்தில் அப்படியே ஒரு விஷயம் நாம் எழுந்து இருந்து நாம் பாடும் ஒரு பல்லவியை, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி வேறு யாரும் இல்லையப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து உபத்திரவம் வரட்டும், வியாகுலங்கள் வரட்டும், பாடுகளும் நெருக்கங்களும் நிந்தைகளும் வரட்டும், ஆனா நாங்கள் நம்பி இருப்பது உங்களையே மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஒரு பல்லவியை நாம் பாட போறோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி வேறு யாருமே இல்லையப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுத்து ஒரு பல்லவியை பாடி நாம் தேவ பிரசன்னத்திலே நாம் கடந்து போவோம். இந்த நாட்கள் நோவா பேழையிலிருந்து வெளியிலே வருகிற பொழுது அவர் தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் போய் நின்றான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார் என்று வாசிக்கிறோம். நாங்கள் எங்க நின்று கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய நினைவுகள் எங்க நின்று கொண்டிருக்கிறது? எங்களுடைய தீர்மானங்கள் என்ன என்று நாங்களே நம்மை சோதித்து பார்ப்போமானால் நம்மை நாம் நியாயத்திற்கு வெளியே காணப்படும். கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு கூட ஒருவேளை நீங்க உணர்வற்றவர்களாய் தேவனை தேடுகிறதுல வைராக்கியம் இல்லாதவர்களாய் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் இல்லாதவர்கள் காணப்படலாம். ஒப்பு கொடுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை மன்னியும், என்னை மாற்றும், நான் உமக்காக வாழ உமக்காக ஓட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் தீர்மானத்தோடு கூட கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஸ்தோத்திரம். உம்மைத்தான்
தேவனுடைய ஆவியானவர் அவரை உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்களை அன்றி எங்களுக்கு வேற யாரும் இல்லை. ஆண்டவரே, கடந்த உபத்திரமான காலத்திலும் நீர் எங்களுக்கு நன்மை செய்தீர், பாதுகாத்தீர், சுகம் கொடுத்தீர், போஷித்தீர், எல்லா விதத்திலும் எங்களை நடத்தினீர், ஆறுதல் படுத்தினீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரே ஒரு விஷயம் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, இத்தனை நாட்கள் எங்களை தயவாய் நடத்தி ஆண்டவரே உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, தாவீது பக்தன் சொல்றான், உபத்திரவப்பட்டது நல்லது, அதிலே உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தைகளின்படி நானும் நீங்களும் உபத்திரவப்பட்டது எங்களுடைய வாழ்க்கையில கிடைத்த இந்த அனுபவங்கள் அது நல்லது. காரணம், நாங்கள் தேவனோடு நெருங்கி இருக்க, தேவனோடு உறவாட, தேவ பாதத்திலே காத்திருக்க, எங்களை சரி செய்து கொள்ள, நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்க அது எங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்று சொல்லி நானும் நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடிய தயவையும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி உயர்த்தி ரெண்டு கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்தி தேவனுடைய ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே, இது எவ்வளவு நல்ல தேவன் சுவாமி. ஆண்டவரே, கடந்து வந்த நாட்கள் உபத்திரமும்
வியாகுலமும் பாடுகளும் நிந்தையும் அவமானமாய் காணப்பட்டாலும் நாங்கள் நம்பி இருந்தது உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆகையினாலே எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் நன்மைக்கு ஏதுவாய், சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் இருந்து நீர் நடத்தினீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. ஆகையினாலே இந்த காலை வேளையில என் தகப்பனாகிய நீர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே பல நெருக்கத்திலே போனாலும் நீர் எங்களை தயவாய் நடத்தினீர். ஒரு தகப்பனை போல எங்களை தோள்ல சுமந்து வந்தீர். எங்களுக்கு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்தீர். பரத்திலிருந்து எங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்தீர். உங்க இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய், தயவுக்காய் நன்றி செலுத்தி இதோ தகப்பனே, நோவாவை போல ஆண்டவரே நாங்களும் எப்பொழுதும் உமக்கு பலிபீடத்தை கட்டுபவர்களாய், உமக்கு ஆராதனை செய்தவர்களாய் ஆண்டவரே, உபத்திரவம் வரட்டும், வியாகுலம் வரட்டும், பசி பட்டினி பஞ்சம் நிர்வாணங்கள் நாசமோசங்கள் பட்டயங்கள் வரட்டும் ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருப்பது உண்மையே அன்றி எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி உங்களிலே சார்ந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்கிறார். வேதனையோடு கண்ணீரோடு போராட்டங்களோடு கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இதோ தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே விட்டு கடந்து போகிற பொழுது சமாதானத்தோடு கூட போக அவருடைய நினைவுகள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து ஆசீர்வதித்து தயவாய் நடத்தும்படியாய் உங்க சமூகத்துல வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுங்க, நீங்க வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. தீர்மானங்கள் எடுத்தவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ தகப்பனே, உங்க சமூகத்துல கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நீர் மாற்றுங்க சுவாமி. இந்த வார்த்தைகள் 30 60 அல்ல 100 மடங்காக அது கனி கொடுக்கட்டும். தேவனுடைய ஆவியானவர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி துதி கன மகிமை அனைத்தையும் உங்களுக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.